தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக ஈடுபாடு என்பது மக்களின் மனங்களில் அதிகரித்து கொண்டே வருகின்றது என்பது உண்மை. 2025ஆம் வருடத்திலும் ஏராளமான ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று மக்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உலக அளவில் சில ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. பல கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் கோவா அதன் அசல் கலாச்சாரத்தை பராமரித்தது மட்டும் அல்லாமல் காலப்போக்கில் அதனை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது என்பதுதான் உண்மை. அதன் வெளிப்பாடாக ஸ்ரீ சமஸ்தான கோகர்ண ஜீவோத்தம் மடத்தின் 550வது ஆண்டு விழாவினை ஒட்டி 77 அடி உயரத்தில் வெண்கலத்தால் ஆன ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதனுடைய சில கருத்துக்களை இப்பொழுது அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். கோவா மாநிலத்தின் தெற்கு கோவா மாவட்டத்தில் கனகோனா என்ற இடத்தில் உள்ள பர்தாக்கால் கிராமத்தில் சமஸ்தான் கோகர்ண் ஜீவோத்தம் மடம் என்பது 370 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு 77 அடி உயரத்தில் ராமரின் வெண்கல சிலை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் பிரம்மாண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை, அதாவது ஒற்றுமை சிலையை உருவாக்கிய பிரபல சிற்பி ராம் சுதர்சன் தான் இந்த சிலையையும் உருவாக்கியிருக்கிறார். இது உலகின் மிக பெரிய ராமர் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் நாள் திறந்து வைத்து மடத்தில் உள்ள கோவிலிலும் அவர் வழிபட்டார். ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோட்டம் மடத்தின் 550ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த 77 அடி உயர வெண்கலச் சிலையை மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். இதுதான் உலகின் மிக உயரமான ராமர் சிலை என்று கோவாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் திகாம்பர் காமத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவாவின் ஆளுநர் அசோக் கஜபதி ராஜு மற்றும் முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனையொட்டி சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயம் ஆகியவற்றை மோடி அவர்கள் வெளியிட்டார்கள். பிரதமரின் வருகைக்காக இம்மடத்தின் வளாகத்தில் ஒரு சிறப்பு ஹெலிபேட் கட்டப்பட்டுள்ளது. இராமாயண கருப்பொருள் பூங்காவும் ராமரின் தாக்கத்தை காட்சிப்படுத்தும் வகையில் 10,000 சதுர அடி பரப்பளவில் அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் ராமர் குறித்த அஞ்சல் தலைகள், அஞ்சல் உரைகள், விஜயநகர பேரரசு காலத்தின் நாணயங்கள் மற்றும் பல்வேறு பாணிகளில் வரையப்பட்ட ராமரின் ஓவியங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதிலும் இருந்து 15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதை பார்ப்பதற்கு வந்ததாக விழாக்குழு தெரிவித்துள்ளது. இவ்விழாவில் பேசிய மோடி அவர்கள், சமூகம் ஒன்றுபடும்போது, ஒவ்வொரு துறையும் ஒன்றாக நிற்கும்போது நாடு ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இன்று இந்தியா ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை அனுபவித்து வருகிறது என்று பெருமையுடன் கூறியுள்ளார். இந்த ராமர் சிலையானது கண்ணால் காணும்போது வானத்தை தொடுவது போல நமக்கு தோன்றுகிறது. அதன் அமைதியான முகம், நிமிர்ந்து நிற்கும் உருவம், கரங்களில் தாங்கியுள்ள வில், அம்பு இவை அனைத்தும் வெண்கலத்தால் ஆனது என்பதனை சொல்லும்போது யாராலும் உண்மையிலேயே நம்பவே முடியாதது. உயிருள்ளது போலவே அவ்வளவு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட இந்த சிற்பம் ஒரு கலை அதிசயமாகும். பக்தர்களின் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் மந்திரங்கள் முழங்கியபடி காற்றில் வீசும் தூபமலரின் மனமும் கோவாவின்
மலைக்காற்றும் சூரியனின் ஒளியுடன் கலந்தபடி அந்த காட்சியை பார்த்தவர்கள் அனைவரும் ஒரு விசேஷமான ஆன்மீக உணர்வை பெற்றார்கள். இந்த விழா ஒரு சாதாரண திறப்பு விழா மட்டும் அல்ல, 570 ஆண்டுகள் பழமையான மடத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் ஒரு பெரும் மரபு விழாவாகும். காலத்தின் ஓட்டத்தில் பல ராஜவம்சங்களின் ஆதரவையும் பல தலைமுறைகளின் பக்தியையும் பெற்ற இந்த மடம் இந்த ராமர் சிலையை ஒரு புதிய வரலாற்று அடையாளமாக உலகுக்கு காட்டியுள்ளது. ராமர் நம்பிக்கை, தர்மம், தைரியம், கருணை ஆகிய 4 குணங்களையும் எடுத்து காட்டுகிறார். அந்த மதிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த சிலை கோவாவில் நிகழும் வரலாறு போல நிமிர்ந்து நிற்கின்றது. அயோத்தியில் ராமர் கோவிலின் மறுசீரமைப்பு, காசி விஸ்வநாதர் கோவில் புதுப்பிக்கப்பட்டது மற்றும் உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வர் ஜோதிர்லிங்க கோவில் விரிவாக்கம் ஆகியவை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தின் தீவிர மறுமலர்ச்சியை எடுத்து காட்டுகின்றன. பல ஆண்டுகளாக இந்த மடாலயத்தின் பெருமை நிலைபெற்றுள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி துன்பங்களை எதிர்கொண்ட போது மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி புதிய நிலங்களில் தஞ்சம் புகுந்தனர். இந்த மடாலயம் சமூகத்தை ஆதரித்தது, புதிய இடங்களில் கோவில்களையும் தங்கும் இடங்களையும் நிறுவியது. இன்று கல்வி முதல் விடுதிகள் வரை, முதியோர் பராமரிப்பு முதல் ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வரை இந்த மடாலயம் எப்போதும் அதன் வளங்களை பொது நலனுக்காக அர்ப்பணித்துள்ளது என்பது அறியப்படுகிறது. இதன் வெளிப்பாடாக இந்த சிலை தற்போது மிக பெரிய அளவில் திறந்து வைக்கப்பட்டது என்பது நமக்கே உரிய ஒரு பெருமை என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.